மாஞ்சோலை எஸ்டேட்டுடன் இணைந்த ஊத்துக்குளி மற்றும் நாலுமுக்கு பகுதியில் கடந்த 5 நாட்களாக மின்சார விநியோகம் இல்லாததால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோதையாறு பகுதியில் அமைந்துள்ள மின் நிலையத்திலிருந்து நாலுமுக்கு மற்றும் ஊத்து பகுதிக்கு வரும் மின்சார கம்பி வடங்கள் அடர்ந்த காட்டு பகுதியில் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. தகவல் அறிந்து சென்ற மின் வாரியத்தினர் எந்த பகுதியில் மின்வட கம்பிகள் அறுந்து போயுள்ளது என்பதனை காட்டுக்குள் சென்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தபோதிலும் தகவல் தொடர்பு வசதிகள் எதுவும் இல்லாததால் உடனடியாக மின்வட கம்பிகள் அறுந்த இடத்தினை கண்டுபிடிக்க முடியவில்லை என மின் வாரியம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 3 பேர் கொண்ட குழுவினர் தொடர்ந்து காட்டுப்பகுதியில் முகாமிட்டு மின்தடை ஏற்பட்ட இடத்தினை கண்டறியும் பணியை தொடர்ந்து வருவதாகவும், இன்று மீண்டும் 10 பேர் அடங்கிய குழுவினர் மாஞ்சோலையில் இருந்து கிளம்பி சென்று அடர்ந்த காட்டுப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டுள்ள பகுதியை ஆராய்ந்து அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபடுவார்கள் என மின் வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விருப்ப ஓய்விற்கு பிறகு உடனடியாக தங்கள் குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் எனவும், இல்லையென்றால் அவர்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என பல தகவல்கள் பரவி வந்தது. இந்நிலையில் கடந்த 5 நாட்களாக ஊத்து மற்றும் நான்குமுக்கில் மின்சார விநியோகம் முற்றிலும் தடைப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களை மிகுந்த கவலை அடைய செய்துள்ளது.